Taste the Daily. திருப்பத்தூரில் சர்க்கரை ஆலையில் எந்திர பழுது காரணமாக கரும்பு அரவை நிறுத்தப்பட்டதால் லாரி ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேத்தாண்டப்பட்டி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கடந்த 19ஆம் தேதி கரும்பு அரவை துவங்கிய நிலையில் சுமார் 1000 டன் கரும்பு மட்டுமே அரவை நடந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் எந்திர பழுது காரணமாக கரும்பு அரவை நிறுத்தப்பட்டதால் பல டன் கரும்புகள் லாரியில் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக கூறி லாரி ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் எரிவாயு சிலிண்டர் ஏஜென்சிக்கு சொந்தமான வாகனம் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ராஜபாளையம் சாலையில் நின்று கொண்டிருந்த சிலிண்டர்களை விநியோகம் செய்யும் சரக்கு வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்தது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். வாகனத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக கடல் வழியாக ராமநாதபுரம் வந்த இலங்கை தமிழர்கள் தங்களை மீண்டும் இலங்கைக்கு அனுப்ப கோரி ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கடந்த 2022ஆம் ஆண்டு இலங்கையில் இருந்து படகு வழியாக வந்த 13 குடும்பத்தைச் சேர்ந்த இலங்கை தமிழர்கள் தனுஷ்கோடியில் தஞ்சமடைந்தனர். அவர்களை அகதிகளாக இந்திய அரசு இதுவரை பதிவு செய்யாததால் ஏமாற்றமடைந்ததாக தெரிவித்து மீண்டும் இலங்கைக்கு அனுப்ப கோரி மனு அளித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே அவலாஞ்சியில் உறைபனி காரணமாக கடும் குளிர் நிலவியது. அவலாஞ்சியில் -1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகிய நிலையில் எமரால்டு மற்றும் அப்பர் பவானி உள்ளிட்ட பகுதிகளில் கடும் குளிர் நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இதனால் காலை நேரத்தில் பணிக்கு செல்பவர்கள் தீயை மூட்டி குளிரில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே 2 வருடங்களாக அங்கன்வாடி மையம் கட்டடம் இல்லாமல் குழந்தைகள் அவதியடைவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவையாறு அருகே உள்ள வரகூர், மீனாட்சிபுரம், மணத்திடல் ஆகிய பகுதியில் செயல்பட்டு வந்த அங்கன்வாடி மையத்தை இடித்துவிட்டு ஆரம்ப தொடக்கப்பள்ளி கட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் அங்கன்வாடி மையத்திற்கு சொந்த கட்டிடம் இல்லாமல் குழந்தைகள் உரிய பாதுகாப்பின்றி இருப்பதாக பெற்றோர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு போர்க்கால அடிப்படையில் புதிய அங்கன்வாடி மைய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குழந்தைங்க விட்டுட்டு போகிறோன்னா திரும்பி ரிட்டர்ன் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கொண்டு கொண்டு விட்டுட்டு போகிறோம். இப்போ பாதுகாப்பு இல்லை அப்படின்னா இங்கே கொண்டு ஒரு திரும்பி இந்த ஸ்கூலில் தான் திரும்பி அவங்கள 1வது அங்கே தான் சேர்க்கணும். 5வது வரைக்கும் அவங்க இங்கே தான் படிக்கணும். அவங்களுமே இங்கே அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே இங்கே கொண்டு விடுறது. பிள்ளைங்களாம் இங்கே கொண்டு விட்டோன்னா ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா யார் பதில் சொல்ல முடியும்? யாரும் பதில் சொல்ல முடியாது. அதனால் எங்களுக்கு ஸ்கூல் வந்து இங்கே பால்வாடி வேணும். கம்பல்சரி வரகுருக்கு பால்வாடி வேணும். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வாரச்சந்தையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான ஆடுகள் 1 கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. மிகவும் பிரசித்தி பெற்ற நல்லம்பள்ளி வாரச்சந்தைக்கு சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இருந்தும் ஆடுகளை வாங்கவும் விற்கவும் ஏராளமானோர் வந்திருந்தனர். அதிகாலையில் கடும் பனிப்பொழிவு நிலவிய போதும் பண்டிகைக்காக ஆடுகள் எடைக்கேற்ப 5000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை விற்பனையானதால் நல்லம்பள்ளி வாரச்சந்தை களை கட்டியது.